கேட்கல அடியன், ஒண்ணுமே கேட்கல. கேட்கலையா? வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு அடியன், ரொம்ப ஃபீபிளா இருக்கு. கேட்கறது ரொம்ப மெதுவா கேட்கறது. இப்ப கொஞ்சம் வந்துட்டு போச்சு. அந்த 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 மைக்கு தான் அது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவா அந்த அதான் கொஞ்சம் வந்துட்டு போச்சு. வரைக்கும் சந்தைகள் பார்த்துட்டோம். சந்தைகள் மொத்தம் சித்தாந்தங்கள் பிரகாரம் தான் பேரு. அச்சந்தி, அல்சந்தி, விசர்க சந்தி, சுவாதி சந்தி, பிரகிருதி பாவ சந்தி அப்படின்னு 5. ஆனா இந்த லகு சித்தாந்தி கமதிக்காரர் அதை சுருக்கி 3 சந்தில விட்டுட்டு அச்சந்தி, அல்சந்தி, விசர்க சந்தி. அந்த அச்சந்தில பிரகிருதி பாவ சந்தியை பண்ணிட்டு அல்சந்தி விசர்க சந்தியில சுவாதி சந்தியை இது பண்ணி 3 சந்தில தான் லகு சித்தாந்தி விவகாரம். அது நம்மளுக்கு ஏற்கனவே முடிஞ்சு வச்சு போகல. அது சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு மேல பாடம் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஷட்லிங்க பிரகரணம். ஷட்லிங்க பிரகரணம்னா ஷட்லிங்கம்னா 6 லிங்கங்கள். லிங்கம்னா ஜெண்டர். நம்ம ஆண்பால், பெண்பால், பலவின் பால் அப்படின்னு தமிழ சொல்ற மாதிரி சம்ஸ்கிருதத்துல லிங்கம் அப்படின்னு அதை சொல்றோம். அது 6 விதமா பிரிச்சிருக்கா லிங்கங்களை. ஆண்பால், பெண்பால், பலவின்பால் 3. அது ஒவ்வொன்றுத்துலயும் ஆண்பால் அப்படின்னு எடுத்துட்டா அதுல சப்தங்கள் இருக்கும். ஆண்பால் சப்தங்கள் இருக்கும். அந்த சப்தங்கள்ல 2ஆ பிரிச்சிருக்கோம். அஜந்தம், அலந்தம். அச்ச அந்தமாவுடைய சப்தங்கள், உயிரெழுத்தை அந்தமாவுடைய சப்தங்கள் அஜந்த சப்தங்கள். மெய்யெழுத்தை அந்தமாவுடைய சப்தங்கள் ஹலந்த சப்தங்கள். எல்லாம் மெய்யெழுத்து வந்து அலந்த சப்தங்களா சொல்றார். அப்போ அதே மாதிரி அச்சில அந்தமாவுடைய புல்லிங்க சப்தங்கள், அல்ல அந்தமாவுடைய புல்லிங்க சப்தங்கள் 2. அதே மாதிரி அச்ச அந்தமாவுடைய ஸ்ரீலிங்க சப்தங்கள், அல்ல அந்தமாவுடைய ஸ்ரீலிங்க சப்தங்கள் அது 2 4. அதே மாதிரி அச்ச அந்தமாவுடைய நவுசலிங்க சப்தங்கள், ஹல்ல அந்தமாவுடைய நவுசலிங்க சப்தங்கள் அது 2 6. அப்போ மொத்தம் 6 லிங்கங்கள. அஜந்தம், அலந்தம் 2. அதுல புல்லிங்கம், ஸ்ரீலிங்கம், நவுசலிங்கம் 3. அது 2 × 3 6. அப்போ 6 விதமான லிங்க பிரத்யங்கள் இருக்கு. லிங்க சப்தங்கள் இருக்கிறதுனால அந்தந்த ரூபங்கள் எப்படி உண்டாகுது அப்படின்றத இந்த சப்ஜெக்டை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தையும் எல்லாத்தையும் ஒவ்வொரு சப்தங்கள் கொடுத்துருப்பா. இதே நம்ம சப்தங்கள் புக்கை படிச்சிருப்போம். ஒரு சப்தங்கள்ல என்ன இருக்கு எப்படி வருதோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம மீதி சப்தங்கள் நம்ம ரூப நிஷ்பத்தியை பண்ணிக்கிறோம். ராமஹான்னு எடுத்தா அந்த ரூப நிஷ்பத்தி எப்படி வருதுன்றது தான் இந்த சொல்ல போற. அப்போ கௌரி எப்படி வருது, அது ஒரு அத்தியந்தத்துல ஆக்கார இக்கார ரெய்னா என்னென்ன சப்தங்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு சப்தங்கள் உண்டான ரூப நிஷ்பத்தியை ரெய்னா கொடுத்துருப்பா. அதை பார்த்தோன்னா நம்ம அதே மாதிரி சப்தங்கள் மீதி சப்தங்கள் நம்ம பஜஹான் ராமான் பெட்ட தேவஹா அது அகார அந்த புள்ளிங்க சப்தங்கள் என்னென்ன இருக்கோ அது நம்மளே நம்ம பண்ணிக்கணும். இதே ரூபங்களை சூத்திரங்கள் தான் ஆறுது அப்படின்னு தான். இப்போ அதில் ராமஹா சப்தம் எப்படி வந்து எப்படி ஆறுது, தாமம் எப்படி ஆறுது, ராமாக எப்படி ஆறுது, அதுக்கு என்ன பிரச்சனை வைக்கணும் அப்படின்றத இந்த பிரகரணத்துல சொல்ல போறேன். அதனால சப்தங்கள் எத்தனை வகைப்படும் அஜந்த புள்ளிங்க சப்தங்கள் 2 அஜந்தம் அலந்தம். இப்போ அதுல புள்ளிங்க சப்தங்கள், ஸ்ரீலிங்க சப்தங்கள், நவசலிங்க சப்தங்கள் வேதங்கள். அப்போ மொத்தம் 6 வேதங்கள் இருக்கிறதுனால இது ஷட்லிங்க பிரகரணம் அப்படின்னு பேர் வச்சு அது ஒரு பார்ட்டா வச்சிருக்கா. நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்க விஷயம் தான் சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் மீனிங்கை வச்சு சப்தங்கள் புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமா நவசலிங்கமான்னு சொல்ல முடியாது. இப்போ விருட்சகான் இருக்கு தமிழ். விருட்சகான மரம். தமிழை பொறுத்த வரைக்கும்
மரம்ன்றது நமுசலிங்க சப்தங்கள் பலவீன் பார்க்கும். ஆனா சம்ஸ்கிருதத்தை தமிழை பொறுத்த வரைக்கும் சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆண்பால் சப்தம். அதனால ஜெண்டர் அதை வச்சு நம்ம லோக பிரயோகத்துல தமிழை வச்சு முடியாது. இது நம்ம பத்தி வருது. இந்த லிங்கான சாஸ்திரம் இருக்கு, அது அமர கோட்டங்கள் இருக்கு, அதுல சொல்லியிருப்பான். அது விட்டு பண்ணதான் இந்த சப்தங்கள், இந்த லிங்கம். சில சப்தங்கள் ஒரு லிங்கத்துல இருக்கும், சில சப்தங்கள் 2 லிங்கத்துல இருக்கும், சில சப்தங்கள் பல லிங்கத்துல 3 லிங்கத்துல இருக்கும். அப்படி இருக்க சப்தங்களும் உண்டு. அப்படி இருக்கு. இப்போ இந்த சப்தங்கள் எப்படி உண்டாடுதுன்றத இந்த பிரகடனத்துல சொல்லியிருக்க. அது முதல்ல நம்மளுக்கு அஜந்த புள்ளிங்க பிரகடனம், அச்ச அந்தமாவுடைய புள்ளிங்க சப்தம். இப்போ முதல்ல நம்ம சப்தங்கள் ராம் சப்தம் பார்த்தோம். அதே ஒரு எப்படி நம்மளுக்கு இதை வச்சுன்னு போகலாம். இப்போ இதுல என்ன கேள்வி சந்தேகம் இருக்கா? முதல்ல இன்ட்ரோடக்ஷன் என்ன சந்தேகம் இருக்கா? இல்ல அடியன். இந்த முதல் சூத்திரம் அர்த்தவது அதாதுரு அப்பிரத்யய பிராதிபதிகம், அர்த்தவது அதாதுரு அப்பிரத்யய பிராதிபதிகம் அப்படின்னா முதல் சூத்திரம். முதல் சூத்திரம் இது சம்யா சூத்திரம். நம்ம ஏற்கனவே சொல்றது சம்யா சூத்திரம் முதல்ல சொல்லியிருப்போம். சில சூத்திரங்கள் அது காரணம் அது சூத்திரம் அதே சொல்லிட்டேன். சில பிரசங்கா தங்கங்க வர சப்தங்கள் இருக்கும். அதனால இங்க பிராதிபதிக உதய சூத்திரம் இங்கதான் போட்டிருக்காரு. அவர் நான் சம்யா சூத்திரம் தப்பு கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டாரு, இந்த சம்யா சூத்திரங்கள்ல இந்த கான்ட்ராக்ஷன் இந்த லிங்கத்துல வர வேண்டிய சப்தங்களாக, ஏன்னா பிராதிபதிக்கு மேலதான் பிரத்யேகெல்லாம் வரும். அதனால சில சம்யா சூத்திரங்கள்ல வேற வேற நிறைய சொல்லியிருக்கேன். தோராயமா நிறைய இருக்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ இதுவும் சம்யா சூத்திரமான சூத்திரம் தான். இது இதான் சம்யா சூத்திரம், பிராதிபதி சம்யா விதாயக சூத்திரம். இது பிராதிபதி கொண்ட சம்யா விதிக்க சூத்திரம். ஏன்னா இந்த பிராதிபதி சம்யா வந்தாதான் அது மேல பிரத்யேகெல்லாம் வரும், ரூபங்கள் ஆகும். அர்த்தவது அதாது அப்பிரத்யய பிராதிபதிகம், அர்த்தவது அதாது அப்பிரத்யய பிராதிபதிகம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அர்த்தவது அதாது அதாது அப்பிரத்யய பிராதிபதிகம். அதுக்கு விருத்தி தாதும் பிரத்யயம் பிரத்யாந்தம் ச வர்தயித்வா அர்த்தவத் சப்தஸ்வரூபம் பிராதிபதிகம் ஸ்யாத். தாதும் பிரத்யயம் பிரத்யாந்தம் ச வர்தயித்வா அர்த்தவத் சப்தஸ்வரூபம் பிராதிபதிகம் ஸ்யாத். பிராதிபதிகம் புண்ணியம் ஸ்யாத்னா பிராதிபதிகம் என்ற சம்யா பெயரை ஸ்யாத் அடைகிறது. எது? அர்த்தவத் சப்தஸ்வரூபம். அர்த்தவத் அர்த்தா அஸ்தி அஸ்தி அர்த்தவத், அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த சப்தமானது அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு சப்தம் சொல்றேன்னா அந்த சப்தமானது அர்த்தத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ அர்த்தத்தோடு இருந்தாதான் பிராதிபதிகம்னு பெயரானது வரும். அது அர்த்தவத் சப்தஸ்வரூபம். சப்தஸ்வரூபம்னா அந்த சப்தத்துடைய ரூபமானது உருவமானது அர்த்தவத் அர்த்தத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும். அப்புறம் தாதும் பிரத்யயம் பிரத்யாந்தம் வர்ஜயித்வா. வர்ஜயித்வானா விட்டு விட்டு நட்டம், அது விட்டுட்டு நட்டம். இது இருக்கிறது தாத்தும் தாத்துவாக இருக்கக்கூடாது. அது அந்த சப்தஸ்வரூபம் ஒரு தாத்துவாக இருக்கக்கூடாது. பிரத்யம் அது பிரத்யமாக இருக்கக்கூடாது. பிரத்யாந்தம் பிரத்யம் இருக்கக்கூடாது, பிரத்யாந்தமாகவும் இருக்கக்கூடாது. அந்த நம்ம சொல்லக்கூடிய சப்தமானது அர்த்தத்துடன் இருக்கணும். அது ஒரு தாத்துவா இருக்கக்கூடாது, அது ஒரு பிரத்யமா இருக்கக்கூடாது, அது பிரத்யாந்தமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அர்த்தவத்தினால அர்த்தவத்தின அர்த்தம் உடையதுன்னு அர்த்தமானது நமக்கு கிடைக்கிறது. அதாதுகு தாத்துகு அதாதுகு, அது நன்சத்துவம். ந தாத்துகு அதாதுகு, ந இல்லைன்னு அர்த்தம், தாத்துனா தாத்துன்னு அர்த்தம். தாத்துவா இருக்கக்கூடாது, தாத்துவே அபாவம், அதுவே மாறுதல். தாத்துவாக இருக்கக்கூடாது. அதாவது சப்தம் என்ன சொல்லுவோம்? தாத்துவாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. அப்பிரத்யா ந பிரத்யா அப்பிரத்யா, அது பிரத்யமாக பிரத்யமாக அப்போ அர்த்தவத்தா இருக்கணும், பிரத்யமாக இருக்கக்கூடாது. ஆனா அது பிரத்யாந்தமாக இருக்கக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா ஒண்ணு விருத்துல எழுதிருக்கு. அது எப்படி கேட்டீங்கன்னா பிரத்யேக சப்தம் இருக்க, அது நம்ம பிரத்யேகனே சொல்லப்பட்ட காரியம் பிரத்யாந்த. அப்போ பிரத்யமாவும் இருக்கக்கூடாது, பிரத்யேக சப்தத்துக்கும் அது வராது. महोदय क्षम्यतां, यारो अन्म्यूट्
பண்ணி வச்சிருக்கா, அதனால எக்கோ வர்றது மறுபடியும். பிரத்யாந்தமாகவும் இருக்கக்கூடாது, பிரத்யாந்தமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றது அர்த்தமானது கிடைக்கும். பிரத்யேகத்தேன பிரத்யேகம் எடுத்துக்கணும். அந்த பிரத்யேக அந்தமாவுடைய அர்த்தமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுக்கு பிராதிபதிகம் இருக்கு பெயர். ஓகேவா? அப்போ அர்த்தவத்து அர்த்தம் இருக்கணும். அதாத்துகு தாத்து இருக்கக்கூடாது. அப்பிரத்யா பிரத்யேகம் இருக்கக்கூடாது. பிரத்யாந்தஞ்ச பிரத்யாந்தமாவும் இல்லாம எந்த ஒரு சப்த ரூபம் இருக்கோ அதுக்கு பிராதிபதிகம் அப்படின்னு இருக்கும். இல்ல அந்த பிரத்யாந்தமா இருக்கக்கூடாதுன்றது என்னது புரியல. சொல்ல போறோம். இப்ப இந்த இடத்த சொல்றேன் உங்களுக்கு. இந்த சூத்திரம் சொல்லிடுறேன், அப்ப புரிஞ்சிடும் உங்களுக்கு. பிரத்யேகம் புரியுதா? இப்போ தாத்துனா தாத்து, பூன்னு ஒரு தாத்துக்கு வச்சுக்கோங்க. பூ தாத்து இருக்கு. பூன்னு தாத்துவா இருக்கிறதுனால இந்த தாத்துக்கு என்ன வராது. இந்த பூ தாத்துக்கு இப்ப ஏற்றுன்னு ஒரு தாத்து, வந்து தாத்து. இந்த தாத்துகள் இருக்க ஒரு தாத்துக்கு மாத்திரம் பிராதிபதிகம் பெயரானது கிடையாது. அது அர்த்தவத்துல நமக்கே தெரியும், அர்த்தத்தை உடையதுன்னு அர்த்தம். இப்ப நிறைய நம்ம பிரத்யம் எழுதிக்கிறோம். சூப்பர்த்தையும் சொல்றோம், கப்பத்தையும் சொல்றோம். இதெல்லாம் பிரத்யேகம். இந்த ஒரு பிரத்யேகத்துக்கு மாத்திரம் பிராதிபதிகம் பெயரானது வராது. பிரத்யேகம் அர்த்தம். இந்த சூழல் பிரத்யம், இந்த கப்பல் பிரத்யம், அவ்வளவு பிரத்யம், நிறைய பிரத்யங்கள் விதிக்க போறேன். அந்த பிரத்யங்கள்லாம் என்னென்ன பிரத்யங்களா விதிச்சிருக்கோம் அந்த பிரத்யேகத்துக்கு மாத்திரம் என்ன கிடையாது, பிராதிபதிகம் சமயம் வராது. ஏன்னா பிரத்யமா இருக்கிறதுனால. தாதுவா இருந்தாலும் வராது, ஒரு பிரத்யமா இருந்தாலும் பிராதிபதிகம் வராது. இப்ப பிரத்யாந்தம்னா இந்த பிரத்யத்தை கடைசியில வச்சுட்டு இருக்கிறது. உதாரணம் ராமன் சுப்ரத்தை வச்சு ராமஹாருக்கு ஆயிடுச்சு. ராமஹார சப்தத்து மேல சுப்ரத்தை வச்சு ராமஹான் ஆயிடுச்சு. இப்ப இது பிராதிபதிகம் வராது. ஏன்னா பிரத்யேகாந்தமா வச்சிருக்கு. ராமஹான்றது பிரத்யாந்தமா இருக்கிறதுனால அதுக்கு பிராதிபதிகம் கிடையாது. ஓகேவா? சொல்றோம் கிருத்தர்ஜித சமாசாச்ச, கிருத்தர்ஜித சமாசாச்ச, கிருத்தர்ஜிதாந்தௌ சமாசாச்ச பிராதிபதிக சம்ஞாः கிருத்தர்ஜிதாந்தௌ சமாசாச்ச பிராதிபதிக சம்ஞாः சிரு. இப்போ இந்த சூத்திரம் என்ன பண்ணுக்குன்னா, அந்த போன சூத்திரத்தினால வராத இடத்துல பிராதிபதிகம் இந்த சூத்திரத்தினால விதிக்கும். சேனால என்ன அர்த்தம்னா, சேனை கூட அர்த்தம். இந்த சூத்திரத்தினால இதுக்கும் பிராதிபதிகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ரூல்ஸ் ஒரு சூத்திரம் ஆரம்பிக்கிறான்னா, ஏன்னா போன சூத்திரத்தினால அது தனிப்பை ஆகாது, அதனால அது வரத்துக்கு பிரசக்தி இருக்காது. அதனால ஒன்று சூத்திரம் ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு திருப்பி ஒன்று சொல்றோம்னா என்ன அர்த்தம், முதல்ல சொன்ன காரியால, அதனால அந்த ரூல்ஸை கொஞ்சம் தலைச்சி மாத்திக்கிற மாதிரி அந்த அர்த்தவத்தாத பிரத்யேக பிராதிபதிகம் அப்படின்னா பிராதிபதிகம் விதிச்ச முதல்ல அந்த சூத்திரத்துல சில இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அதை இந்த சூத்திரத்தால அதை நிரப்பெற பண்ணிக்கிறேன். அப்ப தத்விதம் சமாசாரம் பிராதிபதிகமா எடுத்துக்கோன்னு சொல்றாரா இல்ல வேண்டான்னு சொல்றாரா? ரெண்டுமே பிரத்யம், ஒரு பிரத்யம், தத்விதம் ஒரு பிரத்யேகம். திருப்பிரத்தியோட காரியம் என்னன்னா, ஒரு தாத்து மேல திருப்பிரத்தியை வச்சா அது சப்தமா மாறும். ஒரு தாத்து மேல திருப்பிரத்தியை வச்சா அது வர்க்க நவனா மாற்ற காரியம் தான் பண்ணுவாங்க. திருப்புடைய காரியம் இப்போ நம்ம ராமஹா சொன்னோம், ராமே சொன்னோம். ராமர் அந்த நேரது ரூபம் கிடையாது. ராம் தாத்து ரம்னு தாத்து மேல வந்துருக்கு. ரம் தாத்து மேல கன் கட்டையை வச்சு பிரத்தையை வச்சு கன்ய பிரத்தையை வச்சு ராமன் ஆயிருக்கு. அப்போ ராமன் பாருங்க, அது ராமன் ரம்ப தாத்து கப்பத்தை வச்சு ராமன் ஆயிருக்கு.
ஆனால் இந்த ராமதாசுக்கு பாருங்க, தாசுக்கு அர்த்தவதான் பார்ப்போம். இது அர்த்தவத்தா ராமன் அர்த்தவத்துனா ரமதி ராமா, ரமதி ராமா, எல்லாரும் விரும்பப்படுவர் அர்த்தம். விரும்பப்படுவர் அர்த்தம். இப்போ எல்லாரும் அவர் எல்லாராலையும் அவர் விரும்பப்படுறதுனால அவர் ராமன். அப்போ ரமதி ராமஹான்னால ராமஹான் சப்தமானது அர்த்தவத்தா இருக்கு. முதல் ரூட் ஓகே. அர்த்தவத்தது ராமத்துக்கு ஓகே வேண்டும். அடுத்தது அதாத்து. அதாத்துன்னு இருக்கு. இப்ப ராமன்றது தாத்து கிடையாது, ராமதான் தாத்து. அப்படி ராமன்றது தாத்து கிடையாது, ராமன் சப்தம் தாத்து கிடையாது. ராமன் எப்படி ஆயிடுச்சு? ராமன் தாத்து மேல இருக்கிறது ராமன் ஆயிடுச்சு. ராமன் சப்தம் சப்தஸ்வரூபம், தாத்து கிடையாது. அதனால அந்த முத்து ஒட்டி ஆயிடுச்சு. ராமனுக்கு பிரத்யம் வச்சிருக்கோம். அப்போ இந்த பிரத்யமா தெரியல, ரெண்டு சேர்ந்தது. அப்போ இது பிரத்யமும் கிடையாது, பிரத்யம் தவிர ராம அப்படின்னு பிரத்யம் கிடையாது. புரியுதா? ராமன்ற தாத்து கிடையாது. இப்ப மாறினதால ராமன்றது தாத்து கிடையாது, ராமதான் தாத்து, ராமதான் தாத்து கிடையாது. அது பிரத்யம் வச்சிருக்கு. அதனால ராமன்றது பிரத்யம் கிடையாது, ராமதான் ரூபமா தவிர கான்ற மாதிரி இல்லை, பிரத்யமாவும் இல்லை. அப்போ அந்த ரூபத்தை ஒட்டி வந்துருக்கு. இப்ப அர்த்தவதா இருக்கு, அதாத்துவா இருக்கு, அப்பிரத்தியமா இருக்கு. பிரத்யாந்தமா இருக்கா அப்படின்னு பார்த்தா ராமன் என்ன இருக்கு? கப்பிரத்திய வச்சு ராமன் ஆயிருக்கு. இப்ப ராமன் கப்பிரத்தியாந்தம். ராமன் என்ன ஆயிடுச்சு? கப்பிரத்தியாந்தம். அடிபடுறது. ஏன்னா பிரத்யமாயில ஓகே, ஆனா பிரத்யாந்தமா இருக்கு. ஏன்னா திருப்பிரத்திய வச்சு ஆயிருக்கு. இப்போ திருப்பத்தி அந்தமா வச்சுருக்கிறதுனால நாமசப்தம் பிரத்யாந்தமா போயிடுச்சு. அப்போ இந்த சொன்ன 3 ரூல்ஸ்ல அர்த்தவத்தா இருக்கு, தாத்துவா இல்ல, பிரத்யமா இல்ல ஓகே, ஆனா பிரத்யாந்தமா இருக்கு. ஏன்னா ராமன பிரத்யாந்தம் கப்பிரத்திய வச்சு கப்பிரத்தியம் அந்தமா இருக்கிறதுனால, ராமசப்தத்துக்கு கப்பிரத்தியாந்தமா இருக்கிறதுனால காலி செஞ்சு போன சொன்னால வராது. ஏன்னா பிரத்யாந்தத்வா பிரத்யாந்தமா இருக்கிறதுனால, கப்பிரத்தியம் அந்த கட்சியில வச்சுட்டு இருக்கிறதுனால, பிரத்யாந்தமா இருக்கிறதுனால இதுக்கு அர்த்தவது அதாவது அப்பிரத்ய பிராதிபதிகம் அப்படின்ற சூத்திரத்தினால விதிக்கப்பட்ட பிராதிபதியானது இங்க வராம போயிடும். அப்படி வரலன்னா அதுக்கு மேல பிராதிபதியம் வராட்டா வேற நம்ம சூத்திரத்தையும் வைக்க முடியாது. ஏன்னா இந்த சூத்திர பிரத்யம் இருக்க அது பிராதிபதியம் மேலதான் வரும். சூத்திரத்தையும் வைக்க முடியாது. சூத்திரத்தையும் வைக்காட்டா நம்ம ரூபம் ஆகாது, ராமா ரூபம் ஆகாது. அப்ப அதனால பண்ண இப்போ போன சூத்திரத்தினால நம்மளுக்கு பிராதிபதியம் வரல. பிரத்யாந்தமா இருந்தால் பிராதிபதியம் வரல. எக்ஸாம்ஷன் என்ன போட்டு நான் பிரத்யாந்தமா தான் கிடையாது, ஆனா எக்ஸாம்ஷன் திருப்பிரத்தியாசம் சொல்லிட்டேன். திருப்பிரத்தியாந்தமா இருந்தா உண்டு எக்ஸாம்ஷன், பிராதிபதியம் உண்டு அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கிறேன். கிளியர் 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 அடியன். ரொம்ப கிளியர். திருப்பிரத்தியாந்தமா இருந்தா உண்டு பிராதிபதியானது உண்டு அப்படின்றத இந்த சூத்திரத்தை வச்சுக்கிறேன். அதை திருப்பி பதிவுபடுறேன். இப்போ சத்திய பிரத்யத்துக்கு நான் சாசனத்துக்கு சப்தம் இருக்கு. தசரதத்திய அபத்தியம் புமான் தாசரதி, தசரதனுடைய பிள்ளை அப்படின்னு. அந்த அபத்தியம் என்னன்னு அவருடைய பிள்ளை, அவனால் செய்யப்பட்டது. பாலினியம், பாலினியம் செய்யப்பட்டது பாலினியம். அப்போ பாலினியம்னா பண்ண கிருதியை சொல்லும், அவருடைய பிள்ளை சொல்லும், கிருதியை சொல்லும், எதுவானா சொல்லும். அதேன்னு சொல்றது இதெல்லாம் வைக்கிறது சொல்றதுன்னா சத்திய பிரத்யேகம். அதை அப்பத்தியார்த்தே வரும் சிலது. அப்போ தசரதிய பிள்ளை வசுதேவத்தை அப்பத்தியம் குமார் வாசுதேவா, வசுதேவருடைய பிள்ளை வாசுதேவா. வசுதேவன்னா வசுதேவர், வாசுதேவன்னா ராமர், அது சாரி கிருஷ்ணன். வசுடைய பிள்ளையை குறிக்கும். அது தசரதான தசரதன், தாசரதினா தசரதனுடைய பையன் ராமரை குறிக்கும். அது பாலினி அப்படின்னா பாலினி மகரிஷி, பாலினியம் அப்படின்னா வியாக்கரண சாஸ்திரம் அர்த்தம். அப்ப கனாதன் அப்படி ரிஷி, கானாரன நியாய சாஸ்திரம் அர்த்தம். அப்போ அவரால் செய்யப்பட்ட கிருதியை, அவரால் செய்யப்பட்ட வஸ்துக்கள், அவரால் அவருடைய தந்தை பையன் அப்படின்னு அர்த்தத்தெல்லாம் வரக்கூடிய சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய பிரத்யங்களுக்கு பேரு சத்திய பிரத்யம் பேரு. அந்த சத்திய பிரத்யம் தான் தசரதி அபத்தியம் குமார் தாசரதி, தசரதன் சப்தம் வந்தது. அதுக்கப்புறம் அபத்தியார்த்தை கண்பத்தியம் அன்பத்தியம் வரும். வந்து ஆதிருத்திலாம் வந்து தாசரதின்னு ஆயிரம் ரூபம். இப்ப தாசரதின்னு இருக்க அது அர்த்தவத்து, தசரனுடைய அபத்தியம் பிள்ளை தாசரதி அர்த்தவத்தா இருக்கு. இப்போ தாத்து கிடையாது, தசரதின்னு ஒரு தாசரதி ஒரு தாத்து கிடையாது, அதுவும் ஓகே.
தாசரதி ஒரு பிரத்யம் கிடையாது, அதுவும் ஓகே. தாசரதி பிரத்யாந்தம்னா பிரத்யாந்தம் தசரத சப்தத்தினாலே அன்பிரத்தியம், அன்பிரத்தியமானது. அன்னு ஒரு பிரத்தியம், சத்தியாபத்தியம் அப்படின்னு சொல்றதுனால அவருடைய பிள்ளைன்ற அர்த்தத்துல அன்பிரத்தியம் ஒரு சத்திய பிரத்தியம். அது வந்து ஆதி வித்தியை வந்து ஆதி வித்தியை முதல் எழுத்துக்கு தீர்க்கம், தசரதன் தாசரதன் மாறிடும். ஆதி வித்தியை வந்து தாசரதி அப்படின்னு அருள் ஆயிடும். இப்போ தாசரதின்னு ஆறு இடத்துல இப்ப இந்த அண்ணன் அந்த இன்பத்தை தாசரதி, அப்போ அந்த தாசரதின்றது அந்த இன்பத்தை நினைக்கிறாங்க. இப்ப அந்த தாசரதின்றது சத்திய பிரத்யாந்தமா இருக்கிறதுனால, பிரத்யாந்தமா இருக்கிறதுனால அது என்ன வராது, பிராதிசன்யம் வராது. பிராதிசன்யம் வராதனால என்ன ஆயிடும், தாசரதி தாசரத்தியோ தாசரத்தியான்னு சப்தம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ தாசரதின்ற இடத்துல நம்மளுக்கு ரூப சித்திக்கணும்னா, தாசரதிக்கு ரூப சித்திக்கணும்னா தசரத சப்தத்துக்கு பிராதிபத்தியம் வரணும். பிராதிபத்தியம் வரணும்னா இந்த சூத்திரனால சத்திய சமாசாஸ்த சித்தார்த்தமானாலும் சத்திய பிரத்யாந்தம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சத்திய பிரத்யத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்து என்ன தாசரதி ரூபமானது பண்றேன். அப்போ எக்ஸாம்பிள் திருப்பிரத்தியாந்தமா இருந்தாலும் பொதுவா பிரத்யாந்தமா இருந்தாலும் பிராதிபத்தியம் கிடையாது. ஆனா எக்ஸாம்பிள் திருப்பிரத்தியாந்தமான சப்தங்களுக்கும் சத்திய பிரத்யாந்தமான சப்தங்களுக்கும் எக்ஸாம்பிள் பிராதிபத்தியானது உண்டு அப்படின்னு சொல்ற சூத்திரம் தான் இந்த சூத்திரம். இது ஒரே சந்தேகம் இருக்கா? தத்தித பிரத்யத்துல அதுல வந்து தாத்துக்கு மேல கிருத்து போட்டா அது வருதுன்னு சொன்னாரு. இதுக்கு வந்து தசரதர்ங்கிற சொல்றதுக்கே அங்கேயே அர்த்தம் வருது அடியன். தசரதஸ்ய அபத்தியம் புமான்னு சொல்றதுக்கு அப்படின்னு இருக்கும், தசரதத்துவம் இருக்கும். அப்போ தசரதாங்கிறது ஆல்ரெடி ஒரு பிராதிபதிகமா இருக்கணும் இல்ல? தசரதாங்கிறது ஆல்ரெடி ஒரு பிராதிபதிகமா இருக்கணும், ராம சப்தம் மாதிரி. அப்ப இங்க வந்து பிராதிபதிகத்துக்கு மேல இன்னொரு பிரத்யம் போட்டு இன்னொரு இது பிராதிபதிகம் ஃபார்ம் பண்றோமா? சப்தத்து மேலதான் வரும், சப்தத்து மேல சத்திய பிரத்யம் வரப்போகுது. காணாத எல்லாமே சப்தங்கள் தான். சப்தத்து மேல எக்ஸ்ட்ரா வச்சுக்கிற பிரச்சனை அதுல தோஷம் கிடையாது. அங்க பிராதிபதி மேல அங்க பிரத்யம் வைக்கல, எங்க பிராதிபதி மேல அங்கதான் இந்த ப்ராப்ளம். சப்தத்து மேலே பிரத்யம் வச்சுக்க வர வருது. பிராதிபதி போகணும் அவசியம் கிடையாது. இந்த பிராதிபதிக்கும் எங்க சொல்லிருக்க தசரத அப்படின்னு சப்தமானது பிராதிபதி வர போட்டு போறோம். எப்படின்னா அந்த அன்பிரத்தியம் தசரத பிரத்யத்து மேல அன்பிரத்தியம் வந்து வந்து தாசரதின்னு ஆயிடும். அப்ப அது தாசரதி தாசரதி நம்ம செஞ்சுக்கலாம். அப்ப அது பிராதிபதிக்கு ஓணும். தாசரதி சப்தத்து மேல சத்திய பிரத்யம் வந்துடும், சப்தத்து மேலே வந்துடும். வந்தா நம்ம பிராதிபதிக்கு ஓணும். ஏன்னா தாசரதிங்கிற ஒரு சப்தம் புது சப்தம் உண்டாயிடும். புதுசா இன்னொரு பிராதிபதி அது சப்தம் சொல்லணும். அது பிராதிபதிக்கு வந்து சூஜ பிரத்யங்களா வரும். சூஜ பிரத்யங்கள்னா பிராதிபதி மேலதான் வரும். அப்போ தாசரதி ஆனா விட்டு தாசரதி ஒரு தாசரதி தாசனுடைய ரெண்டு அந்த மாதிரி ஓகே அது பிரத்யங்கள் வேணும். அப்ப அது பிராதிபதி போகணும். பிராதிபதி வரல. அப்ப அது இப்போ என்னோட இது என்னன்னா, இப்போ கிருத்து வந்து தாத்து வந்து பிரத்யமா பிராதிபதிகமா மாத்துறது கிருத் பிரத்யம். உங்களுக்கு தாத்து கிருத்து ரொம்ப தாத்து பிராதிபதிக்கு கிடையாது, மேல தாத்து மேல வர போறது. அதே மாதிரி புரியுது புரியுது. தேவைப்படுறது அவன் சூழ பிரத்யேக தேவைப்படுது. பிரத்யாந்தமா போயிட்டு இருக்கு, அப்பிரத்தியமா இருக்கு. ஆனா பிரத்யாந்தமா சத்திய பிரத்யாந்தமா போயிட்டு அப்ப பிராதிபத்தியம் வராது. சூழல் வராது, தாசரதி தாசரத்து தாசரத்தி பண்ண முடியாது. அப்ப அது வரணும். தெரியும். தேங்க்யூ. அடியன் ஒரு கேள்வி இருக்கு. அடியன்
ஒரு கேள்வி இருக்கு. இது அதாவது அர்த்தவர் அதாத்து அப்பிரத்யேக அப்படின்னு போட்டிருக்கிறத கொஞ்சம் மாடிஃபை பண்ணணுமா? அர்த்தவது இருக்கு அதாத்து, ஆனா அப்பிரத்யேகன்றது சுப்பிரத்யேகான்னு போட்டுக்கலாமா? ஏன்னா தத்தித்த பிரத்யெல்லாம் வந்துடும், ஆனா சுப்பிரத்யம் இல்லாதது பிராத்திபதிக்கம் அப்படின்னு வச்சுக்கலாமா? சில பிரத்யேகங்கள் கூட ஒன்றா இருக்கும். பிராதிபதி மேல காமனா அப்படி சொல்லிட்டாரு, அப்ப பிராதிபதிக்கம் உண்டு, பிராதிபதிக்கம் கிடையாது. இருந்தா பிராதிபதிக்கம் இல்லையா? ஆமா, எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பிரத்யேகம் மாத்திரம் தான். இந்த ரெண்டு பிரத்யாந்தமா இருந்தாதான் பிராதிபதிகத்துவம் உண்டு. மீதி பிரத்யம் எந்த பிரத்யம் பரமா இருக்கு? இப்போ வச்சுக்கோ, சுப்பிரத்யம் பரமா இருக்கிறதுனா சுப்பிரத்யாந்தி கேட்டீங்க, அப்பிரத்யாந்தா. ஏன்னா கிருத்பிரத்யம் வந்தாலும் இத்த அப்படின்னு ஒரு பிரத்யம் இருக்கு. அது வந்தா பிரஸ்னஹா அப்படின்னா பிரஸ்ன அப்படின்னு, அதுக்கப்புறம் இது சுப்பிரத்தியம் போட்டாதான் இது பதமாகும். அதனால அது வரணும், அது பிராதிபதிக்கம் தான் இல்லையா? ஆமா, அது பிரச்சனை. அது வரைக்கும் பிராதிபதிகம் தான். கிருத்பிரத்யாந்தமா இருக்கிறதுனால அது வராத இந்த சூத்திரம் விதிக்கிறேன். அர்த்தவதாத்துக்கு அப்பிராப்தமா இருக்கிற பிராதிபதிங்க கிருத்பிரத்யாந்த எக்ஸாம்பிள் கொடுத்து கிருத்பிரத்ய சத்தியபிரத்யாந்தமா இருந்தால் பிரச்சனை விதிக்கிறேன். எக்ஸாம்பிள் இதுக்கு ரெண்டுக்கு கொடுக்குறேன். நியாயமா கிடையாது, பிரத்யாந்தம் எந்த பிரத்யாந்தமா இருந்தாலும் கிடையாது. எக்ஸாம்பிள் சத்தியது ரெண்டு தவிர. சமாசமும் கூட சமாசம் வேற இருக்காது. அப்புறம் சரி சரி, ஓகே. அது ஒரு கிளாரிபிகேஷன் இது. அதாவது அந்த சுப்ரத்தியம் அதை வச்சுண்டு இது பிராதிபதிக்கம் இல்லைன்னு சொல்றது வந்து சுவாந்தத்துக்கு அது அப்ளை ஆகாது. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், சுப்ரத்தியம் மாத்திரம் சொல்லிட்டேன். சுப்ரத்தியம் வரணும்னா அந்த இடத்துல பிரச்சனை பிராதிபத்தியம் வரும். இல்ல சுவாந்தத்துக்கு பிராதிபதிக்கம் உண்டா? அப்போ சுவாந்தத்துக்கு இருந்தா கிடையாது. அப்போ அது அதெல்லாம் ஒரு நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, அந்த துவாந்தம் எல்லாம் வந்து நிஷ்டா பிரத்யம் அடியன், அது இங்க வராது அடியன். அவர்தான் சொல்லிட்டு வரோம் இல்லையோ, கிருத்து தத்தித்த மத்தவன் தான் அந்த பிரத்யேகத்துக்கு தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மிச்சம் எல்லா பிரத்யம் வந்தாலும் அது இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்ல துவாந்தம் அது நிஷ்டா பிரத்யம் அடியன், நிஷ்டா பிரத்யமா இருக்க போறது பாத்துக்கணும். எந்த பிரத்யாந்தமா இருக்கட்டும், கிருத்பிரத்யம் சத்திய பிரத்யாந்தமா இருந்தால் பிராதிபதிக்கம் உண்டு. இது எந்த பிரத்யம் வச்சாலும் கிடையாது, பிராதிபதிக்கம் வராது. இது வெரி கிளியர். ஓகே. ஆனா துவாந்தம் வந்து கிருத்பிரத்யம் தானே? இல்ல என்ன எப்பவும் கிருத்பிரத்யம் எப்ப துவாந்தம் சொல்றாரு. நான் லெப்பெல்லாம் பிரச்சனை இல்லை அடியன், அப்புறம் பார்ப்போம். இப்போ கிளாஸ் போட்டோம், எனக்கு மேல போட்டோம், அப்புறம் பார்ப்போம். அடியன் சமாசத்தை என்ன இதுன்னா
இருக்கிற சமாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டு சொல்லிட்டாரு அவர் தான். இவரை பொறுத்த வரைக்கும் இது வியாக்கியானம் எடுக்கல, இவர் வந்து சமாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டு, சமாசம் வந்தா பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லி இவர் முடிச்சுட்டு இதை வியாக்கியானம். ஆனா கோமதில இருக்கு என்னங்கன்னா இப்ப ராஜபுருஷான்னு இருக்கு, ராஜ்யா அர்த்தம் ராஜ்யா புருஷா, ராஜபுருஷத்துடைய அர்த்தம் ராஜபுருஷா ஒரே ராஜன் ராஜபுரம் சமாசம், அதுக்கு விக்கிரகம்னா அந்த அர்த்தம் ராஜ்யா புருஷா, ராஜ்யா ராஜாவினுடைய புருஷா வேலைக்காரன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ராஜன் அர்த்தம் ராஜ்யான்றது சக்தி பிரத்தியாக ஏற்படுத்தியம் வந்திருக்கும். அப்போ புருஷ சப்தம் சூப்பிரத்தியம் முதலாளி வச்சுட்டு இந்த கெஸ்டும் சூவும் போயிடும், ராஜன் புருஷன் இருக்கும், அந்த நகால லோகம் அதெல்லாம் ஆகி ராஜன் இருக்கும். இது சமாசத்துல வரும். ராஜபுருஷான்னு இருக்கும், ராஜ்யா புருஷா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? ராஜாவினுடைய வேலைக்காரன் தான் ராஜபுருஷா. அந்த ராஜ்யான்ற சப்தமும் புருஷான்ற சப்தமும் ஒன்று சேர்ந்து ஒரே பதமா ஆயிடுது, ராஜபுருஷான்னு ஒரே பதமா மாறிடுது. அது சமாசம்னா ஏகபதி பவனம், ரெண்டு சப்தமும் சேர்ந்து ஒரே சப்தமும் ஆயிடுது. அப்போ ராஜ்யான்னு ஒரு பதம், புருஷான்னு ஒரு பதம், ரெண்டு பதமும் சேர்ந்து ராஜபுருஷான்னு ஒரே பதமா மாறிடுது தான் சமாசம். அப்போ ராஜ்யா புருஷா ரெண்டு, இந்த ராஜ்யம் இது சக்தி விபக்தி, அப்போ ராஜன் சப்தம் எஸ் பிரத்தியம், புருஷ சப்தம் சுப்பிரத்தியம். ராஜ்யா சக்தி விபக்தி, புருஷான்னு பிரதம விபக்தியா, அதை பிரிச்சு வைக்கணும், ராஜன்னு புருஷ சு அப்படின்னு வைக்கணும். அப்போ அந்த சமாசனைனா இந்த பிரத்தியங்கள் ரெண்டு தொடஞ்சாலும் போனாதான் பிரத்தியம் சமாசனம் அடையும். அது சமாயும் எஸ்ஸும் சுவும் போயிடும். இப்போ ராஜன்னு புருஷன் இருக்கும், அந்த ராஜ சப்தத்துல நகாரத்துக்கு சில லோபங்களாம் வந்து நத்தெல்லாம் வந்து ராஜபுருஷன் ரூபாயிடும், ராஜபுருஷன் ஆயிடும். அதெல்லாம் ஆனா விட்டு இந்த ராஜபுருஷன் வச்சு ராஜபுருஷா ராஜபுருஷோ ராஜபுருஷான்னு சமாசம் நம்ம சப்தமாக சொல்லணும். அப்போ இந்த ராஜபுருஷ சப்தஸ்வரூபமானது பிராதிபத்தை வரும், பிராதிபத்தை வந்தாதான் அது சூரிய சக்தியை வச்சு பண்ண முடியும். இப்போ ராஜபுருஷான்றது என்ன அர்த்தவத்தை அப்படின்னா அர்த்தவத்தை என்ன அர்த்தம்? ராஜனா புருஷா, ராஜ்யா புருஷா, ராஜாவுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லாதனால இந்த ராஜபுருஷ சப்தமானது அர்த்தவத்தா இருக்கு, பிரச்சனை இல்லை. ராஜபுருஷ சப்தமானது தாத்துவான தாத்து இல்லை, ராஜபுருஷன் ஒரு தாத்துவானது கிடையாது, அதுவும் ஓகே. ராஜபுருஷான்னு ஒரு பிரத்யேகமா பிரத்யேகமும் இல்லை, அதையும் ப்ராப்ளம் இல்லை. ராஜபுருஷான்னு பிரத்யாந்தமான அதுவும் இல்லை. ஏன்னா இந்த சூர் தான் கட்ட முடியாது, ராஜா கெத்து புருஷ சூ, இந்த சூரிட்ட போயிட்டு போனாப்பன்னு வச்சுப்போம், இருக்குன்னு வச்சுட்டா கூட அந்த சூ இருக்குதுன்னு வச்சுட்டா கூட இந்த சூ எதுக்கு மேல வச்ச சப்தம்? இந்த புருஷ சப்தத்துக்கு மேல வச்ச சூ, இந்த புருஷத்துக்கு மேல சப்தத்துக்கு மேல வச்ச பிரத்யேகம் தான் இந்த சுப்பிரத்தியம் வரும். இந்த ராஜபுருஷ அப்படின்றது மேல வைக்கல. அப்போ ராஜபுருஷன்றது பிரத்யாந்தம் கிடையாது. ஓகேவா? வச்சுக்கணும். நம்ம உதாரணம் சொல்றேன், லோக்கியமா தான் இருக்கும். இப்போ ஒரு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ராமலா பாட்டி கல்யாணம் ஆனவா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பையனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இந்த பொண்ணாட்டிக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஏற்கனவே இவ ஆம்பியா போயிடா பொண்ணாட்டி போயிடா வச்சுப்போம். இப்போ இவா ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டாவுக்கு இவாள் பிறந்த குழந்தை, இந்த பையனும் அந்த பையனும் இவாளுடைய குழந்தை ஆகாது, அது அந்த பையனோட குழந்தை, அது அவரோட குழந்தை. இவா ரெண்டு பேருக்கு பிறக்கிற குழந்தை தான் இவா குழந்தை. அதே மாதிரி ராஜங்கிறவருக்கு நெத்தின ஒரு குழந்தை இருந்திருக்கு, புருஷனுக்கு சூனு குழந்தை இருந்திருக்கு. இப்ப ராஜபுருஷன் ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆனாவுக்கு இப்ப இந்த சூ வந்து இவாளோட குழந்தை சொல்ல முடியாது நம்ம, ஏன்னா சூ இதுக்கு மேல வச்ச பிரத்யம் தான் அது. அப்போ ராஜபுருஷன் பிரத்யாந்தம் கிடையாது. ஓகேவா? பிரத்யாந்தம் இல்லாதனால இந்த இடத்துல நமக்கு என்ன வரப்போறது இல்லை, அப்பிரத்யாந்தம்ன்ற ரூல்ஸ் ஒட்டி வந்ததுனால அர்த்தவது அதாவது அப்பிரத்திய பிராதிபதிகம் அப்படின்றதுனாலேயே பிராதிபதியமானது இங்க வரலாம். அப்போ சமாச பதவிங்க போட வேண்டிய அவசியமானது கிடையாதுன்னு கேள்வி. ஏன்னா அங்க இருக்கு கட்டிடத்துல பிரத்யாந்தமா இருக்கு வரல. இப்ப இந்த இடத்துல அந்த எந்த ப்ராப்ளம் இல்லை, அர்த்தம் சுத்தமே இங்க ஒத்து வருது. ஏன்னா அர்த்தவத்தா இருக்கு, தாத்து இல்லை, பிரத்யம் இல்லை, பிரத்யாந்தமாவும் இல்லை. அப்போ அர்த்தவது அதாவது அப்பிரத்திய பிராதிபதிகம் அப்படின்னாலே பிராதிபத்தை வரலாம். ஏன் சமாசம் போட்டுருக்கான்னு கேள்வி. புரியுதா? புரியுது புரியுது. அப்போ இங்க அதுல என்ன சொல்லிட்டு
நியமார்த்தம் அப்படின்னு சொல்லிருக்க. நியமம்னா இது குடிதான்பா, ஒரு எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் இந்த குடி கொடுவோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாரும் வரட்டு ஒரு குடி கொடுங்கன்னு சொல்றது நியமம் பண்றது. இது இதுதான் அப்படின்னு நியமம் பண்றது. அப்போ இந்த சமாசத்துக்கு மாத்திரம்தான் அப்படின்னு நியமம் பண்றது. இப்போ சமாசத்துல வாதம்னா வந்துருமா? ஏன் நியமம் பண்ணணும் அப்படின்னா வாக்கியத்தை என்ன வாக்கிய அர்த்தம் வச்சுக்கோங்க. ராமா கிருஷ்ணம் தாடித்தவான் தண்டேன அப்படின்னு இருக்கு. ராமா கிருஷ்ணன் தாடித்தவான் தண்டேன அப்படின்னு ஒரு வாக்கியம். ஓகேவா? இந்த வாக்கியம் இருக்க அர்த்தவத்தா இல்லையா? ராமன் கிருஷ்ணனை அடித்தான் கொம்பினார் அர்த்தவத்து. ராமா கிருஷ்ணம் தாடித்தவான் தண்டேனன்னு ஒரு சப்த தாத்து இருக்கா? இல்ல. ராமா கிருஷ்ணம் தாடித்தவான் தண்டேனன்னு ஒரு பிரத்யமும் கிடையாது. ராமா கிருஷ்ணம் தாடித்தவான் தண்டேன அப்படின்னு சித்தியா இருக்கு, சித்தியா விபக்தி இருக்கு, தாபத்து இருக்கு. ஆனால் அதே நீங்க சொன்ன மாதிரிதான் தண்ட பசங்க சித்தியா அந்த தாபத்து இருக்க தவிர இந்த ராமாக்கிருஷ்ணன் தாடித்தவான் தண்டேங்கிற வாக்கியத்து மாதிரி தப்பத்தையும் இல்லை, பிரத்யமாக பரவாயில்லை. அப்போ இது பிரத்யாந்தமாவும் இல்லை. அப்ப இதுக்கு என்ன வந்துடும்? பிராதிபதிக்கு, வாக்கியத்துக்கும் பிராதிபதிக்குமானது வந்துடும். அப்போ அந்த வாக்கியத்து கிடையாது. இதுல நிறைய பதம் இருக்கிற இடத்துல சமாசமா இருந்தாதான் பிராதிபதிகத்துவம், வாக்கியத்து கிடையாது அப்படின்னு நியமம் பண்றதுக்கு வந்தோம். பதங்கள் நிறைய இருந்தா தேர்ந்தெடுத்தால் அது சமாசமா இருந்தாதான் பிராதிபதிக தன்மை. அது சமாசம் இல்லாத வாக்கியத்துக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு நியமார்த்தம் இங்க சமாசபதமாக போட்டிருக்க. ஏன்னா இங்க சமாசத்துக்கு அர்த்தவத்தாலே பிராதிபதிக வருஷ பிரசக்தி இருக்கு. இருந்தாலும் வாக்கியத்துக்கு வந்துடும். அப்படி வாக்கியத்துக்கு வரக்கூடாது, சமாசத்துக்கு மாத்திரம் நியமம் பண்றதுக்கு மாத்திரம் இங்க சமாசபதம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் புரியுதா? திரும்பி சொல்லவா? புரியுது புரியுது. இருக்கா? இல்ல அடியன் போட்டாலே போட சூத்திரம். சமாசத்தை வேண்டாம். ஏன் போட்டிருக்கேன்னா நியமம் பண்றேன். சமாச பதம் சமாசம் வராதுக்கோசம் போடல. இங்க சமாசத்துக்கு போன சொன்னாலே கருத்து பிரசக்தி இருக்கு. இருந்தாலும் இதே மாதிரி இருக்கிற வாக்கியத்துக்கும் பிரயோஜனம் வந்துடும். அப்படி பதங்கள் நிறைய இருந்தா வாக்கியத்து கிடையாது, சமாசமா இருந்தா மாத்திரம்தான் பிராதிபதிக நியமத்தை பார்க்கிறோம். சமாச பதம் போட்டிருக்க அப்படின்னு சத்திய சமாசாச்ச சமாச பதத்துக்குரிய விவரணம். சத்திய சமாசாச்ச அர்த்தசூத்திரம் அப்படின்னு சூத்திரம். இது வந்து அந்த பிரத்யேக நம்ம ஒரு சப்தம் எடுத்துட்டா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஏகவச்சனம், ஜீவவச்சனம், பகுவச்சனம். அதே மாதிரி பிரதமா விபக்தி, द्वितीया विभक्ति, तृतीया विभक्ति, चतुर्थी, पंचमी, षष्ठी, सप्तमी, ये विभक्तिகள். प्रथम विभक्ति, द्वितीय विभक्ति, तृतीय विभक्ति, चतुर्थी, पंचमी, षष्ठी, सप्तमी. அவருக்கு ஏகவச்சனம், द्विवचனம், பகுவச்சனம். விபக்தினா நம்ம காரகங்கள் தான். ஒவ்வொரு இடத்துல சொல்ற கர்த்தா கர்மான்னு சொல்ல போறோம். கர்த்தான்னு அர்த்தம் அதுக்கு, இதுக்கு கர்மான்னு அர்த்தம். விதி ஐ ஆறு ஒரு உடன் அப்படின்னு சொல்ல போறா. இது வந்து ஏகவச்சனம் திவச்சனம் நம்ம சிங்குலர் ப்ளூரல் ப்ளூரல். சம்ஸ்கிருதத்தையும் உண்டானது திவச்சனம். வேற எந்த லாங்குவேஜும் திவச்சனம் கிடையாது. ஏகவச்சனம் பகவச்சனம் ஒருமைப்பா. ஏகவச்சனம் ஒருமை, பகவச்சனம் பன்மை தான் வந்து தமிழ்ல எல்லா லாங்குவேஜிலும். சம்ஸ்கிருதத்துக்கே உண்டானது திவச்சனம். அது இங்க வர போறது. அது வந்து 7 விபக்திகள் 3 வச்சனங்கள். அப்போ அது அந்த ரூப வார்த்தைக்கு என்னென்ன பிரத்யேகம் வைக்கிறதுன்னு சொல்ற சூத்திரம் தான் இந்த சூத்திரம். அப்படின்னு சூத்திரம். அதை பிரித்து எழுதியிருக்கா, நம்மளே கூட எழுதலாம். அப்படியே முழுமுனா நம்ம எழுதினா பிரதமா ஏகவச்சனம் சு பிரத்யம், द्वितीया द्विवचனம் औ பிரத்யம், பிரதமா द्विवचனம் औ பிரத்யம், பிரதமா விபக்தி பகுவச்சனம் வந்து ஜஸ் பிரத்யம். அப்படின்ற 21 பிரத்யத்தையும் நம்ம ஸ்டார்ட் மாதிரி போட்டுட்டு இருக்கோம். அது அப்படியே நம்ம அவரே பிரிச்சு கொடுத்துருக்கா. அவன் எழுதணுமா நீங்க எழுதி வந்துடுறீங்களா? எழுதிக்கிறீங்களா?
நாங்க எழுதிக்கிறோம் அடியன். இதான் இந்த சூத்திரத்துக்கு அவ்வளோதான். இந்த சூத்திரத்தை விட்டு படிக்கணும். இந்த சூத்திரத்தை விட்டு பண்ணிட்டேன். நம்ம அந்த சூத்திரம் என்ன பிரச்சனை? காமன் அது. இது எல்லாத்துக்கும் இதான் வரும். ஸ்ரீலிங்கம் வந்தாலும் இதான், புல்லிங்கம் வந்தாலும் இதான், அதந்தம் வந்தாலும் இதான், அலந்தம் வந்தாலும் நவசலிங்கம் வந்தாலும் இதான். இது காமன். இந்த சூரிய சம்பவம் காப்பியாங்க ஸ்னேபியாங்க நிசத்தியாங்க நெசோதான் யோசு அப்படின்ற 21 பிரச்சயங்கள். 21 பிரச்சயங்களும் எந்த சப்தம் வச்சாலும் ஏகவச்சனம் தான் இந்த சூத்திரம். ஜீவசனம் அவப்பிரத்தியம் பிரதமால லோகவச்சனம் ஜஸ்பிரத்தியம் தான். இது அது மாறவே மாறாது. அதுக்கப்புறம் சூத்திரங்கள் வந்து ரூபத்தை மாற்றுமோ தவிர இந்த விபக்திகள் இந்த பிரத்யங்கள் வைக்கிறது மாறவே இந்த வரைக்கும் அந்த பிரத்யங்கள் அப்படியே முதல்ல வைக்கிறது தான் வைக்கணும். இதுக்கப்புறம் சில சூத்திரங்கள்லாம் வந்து மாற்றி மாற்றி அக்காரந்தமாக சில இக்காரந்தமாக சில மாறுங்கள் ரூபம் மாறும், பரவணாம சப்தம் சில காரியங்கள் ரூபம் மாறும். அது சூத்திரங்களால மாறுமே தவிர இந்த பிரத்யம் வர இது வரைக்கும் வர ரூபங்கள் மாறாது. அதனால இந்த 21 இந்த சூத்திரத்தை வச்சுக்கிறத நீங்க சார்ட் மாதிரி எழுதிட்டு அதை ஒட்டு பண்ணிருந்தீங்களா ஈஸியா இருக்கும். ஒரு கேள்வி இருக்கா? நீங்க 6 லிங்கத்துக்கும் இப்ப இந்த 21 தான் அடியன் இல்லையா? இதுதான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் தான் சூத்திரத்தை வச்சுதான் அந்த ரூபம் மாற போறது. சரி அடியன். சரி போறோம் அடியன். தேங்க்யூ அடியன். அடுத்த கிளாஸ் நமக்கு திங்கட்கிழமை. திங்கள் புதன் தனி சொன்னேன் அடியன். சனிக்கிழமை இல்லையா? இது வச்சிருக்காவா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓ சரி சரி. அந்த ரிவிஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாமா அடியன்? இல்ல அது வேற இது வேற இடத்துல எடுக்கிறல அடியன்? அது அபியாசம் போயிட்டு இருக்கு. சரி சரி அடியன். சரி அதனால நீங்களா போனா ஒருத்தர சொல்லிட்டு அவகாசம் எடுத்தே போகுது. அது ஏன்னா ஆச்சாரியார் பாதமாதத்தே பாதம் சிசுஷ மேதையா பாதம் சம்பிரமச்சாரிப்பியான்னு இருக்கு. அது 3வது வாத்தியார் கத்துறதுன்றது கால் பாதியான கத்துவோம். அடுத்தது நீங்களே பாக்குறது அடுத்தது 3வது பாதம் வந்து சம்பிரமச்சாரிப்பியா. நீங்க ஒருத்தர் படிச்சு ஒருத்தர் கேட்டுப்பா இதுவா இருக்கும் ஒன்னு கேட்பா அது பண்ணாதான் காலம் பாதம் காலக்கிழமை மீதி பாதம் போக போக நம்ம பட்டி வர்றதுதான். அதனால அந்த காலையும் அபியாச காலம் போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா உங்க தெரிஞ்ச விஷயம் நீங்க சொல்லலாம். நிறைய கேட்டுருக்கீங்க. அவங்க ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். கொஞ்சம் அது பண்ணுவோம். அடியன் அடியன் தாசன் அடியன் தாசன் அடியன் தாசன் அடியன் தாசன் அடியன். ಧನ್ಯವಾದಗಳು. எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ಧನ್ಯವಾದ.